அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நமோ நம சிவாய. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. இந்த அற்புதமான காலை பொழுதில் 3ஆம் தேதி நவம்பர் 2025 திங்கட்கிழமை. சோமவாரம்னாலே சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள். இன்று சிவாலயங்களுக்கு செல்வோம், அவரை ஆராதிப்போம். ஒரு சிறந்த பயிற்சி அப்படி டெய்லி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சிவனை திரும்ப 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 ஞாபகம் வரக்கூடிய என்ன விஷயமோ அதை செஞ்சிட்டே இருக்கலாம். முன்னாடியெல்லாம் கோபுரத்தை பார்த்தா கும்பிட்டுட்டு போவோம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு. இப்போ கோபுரமே பெருசாக இல்லை, யாரும் பார்க்குறது திரும்பி பார்க்க கூட டைம் இருக்கிறது இல்லை. எல்லாம் அவ்வளோ வேகமாக ஓடுறோம் இல்லையா? என்ன வேலைகள் இருந்தாலும் சிவன் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஒரு மனப்போக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்களா? மைண்ட் செட் தான் எல்லாமே காரணம். நம்மளோட மைண்டு எதை தேடணுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தானாகவே மித்ததெல்லாம் வந்து சேரும். இதுதான் எனக்கு தேவை அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம அதை நோக்கி போவோம். நிறைய நேரம் நம்ம பிளான் பண்ணுறதே இல்லை. அதாவது மைண்ட் செட்னா என்ன, ஒரு விஷயத்தை பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஏதோ எந்திரிச்சோம், கிளம்புனோம், போனோம், வந்தோம், தூங்கினோம், இப்படியே தான் போகிறாங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம் இல்லை, செகண்ட்ரி, இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே நீங்கள் போடலாம். எது முக்கியம் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு இறைநிலை தான் முக்கியம். இறைவனை நினைத்து வணங்கி சரணடைந்து அவன் பாதங்களை பணிவது தான் முக்கியம். அடுத்தது நிச்சயமாக உங்களுடைய ஹெல்த். சுகர் இருந்தால்தான் சித்திரம், அதனால் ஹெல்த்து. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலி. இந்த 3 தான் 1, 2, 3ல் இருக்கணுமே தவிர, இன்றைக்கி நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் இன்றைக்கி யோசித்து பாருங்கள், எது நமக்கு ஃபஸ்ட்டாக தெரிஞ்சு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோன்னு. அதனால் இன்றைய தினத்தை சிவனுக்கான தினமாக இல்லாமல் நம்மளை தயார் பண்ணிக்கொள்ளக்கூடிய தினமாக மாற்றிக்கொண்டு சிவனின் திருவடிகளை வணங்கி இன்றைய நாள் அற்புதமாக இருக்கட்டும். எல்லோருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம் எல்லாம் தரட்டும். எல்லாம் ஒரு மன நிம்மதியோட, மன திருப்தியோட இன்றைய நாளை நாம் கொண்டாடுவோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கும் அரோகரா. ஓம் நம சிவாய.